FCRA திருத்த மசோதா விவகாரத்தில் ஒரே குடையின் கீழ் வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் தெரிவித்துள்ளார். வெளிநாடு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து ஜூன் 28ஆம் தேதி தேசிய பிரார்த்தனை நாள் மற்றும் தேசிய உண்ணாவிரத நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை வேப்பேரியில் உள்ள YMCA அரங்கில் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன், சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் மற்றும் பல்வேறு தேவாலயங்கள் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்தில் பேசிய சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் FCRA திருத்த மசோதாவால் ஏற்படும் பாதிப்புகளை குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து பேசிய டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்திட வேண்டும் என்றும் ஒரே குடையின் கீழ் வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். 40,000 FCRA license, 25,000 license has been cancelled by the government. It is very shocking. Not only that, actually, we are facing trouble in various aspects. நம்ம எல்லாருமே இப்படி கூடி பேசுகிறோம், அப்புறம் கலைஞ்சு போன பிறகு இண்டிவிஜுவலாக நிற்கும் போது நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. நம்ம தனித்தனியாக அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறோம். அப்படி இல்லாமல் என்னுடைய பெரிய ரிக்வெஸ்ட் என்னன்னா, பேசிக்கிட்டே நிறைய குரூப் இருக்காங்க. அப்படி பேசிட்டு கலைஞ்சு போயிட்டே இருக்கும். நானும் ஒரு 10 வருஷமா போயிட்டு அதில் சோர்ந்து போயிட்டே இருக்கேன். நான் எல்லாரையும் தயவு செய்து என்ன பண்ணணும்னா, ஒரே அம்பர்லா கீழே கொண்டு வந்து நம்மளுடைய ஃபோர்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றணும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒதுங்கி போனால ப்ரேயர்னு சொல்லிட்டு இருந்தால பைபிள் ஒரு வசனம் இருக்குது, திறப்பில் நிற்கிறதுக்கு யாருன்னு கேட்கும். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஆள் வந்து திறப்பில் நிற்கணும், ஆண்டவருக்காக மோதலுக்காக வந்து நிற்கணும். அப்படி ஒரு ஸ்டாண்டும் நம்ம எடுத்தால் தான் இனிமேல் அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ஒரு கிங்டம் இங்கே ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுக்கு நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து தைரியமாக வந்து நிற்கணும். FCRA திருத்த மசோதாவுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனை பிரதமரிடம் கொடுத்து மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்துவோம் என்றும் மாநிலங்களவை திமுக உறுப்பினர் வில்சன் தெரிவித்தார். வருகிற ஜூலை 3ஆம் தேதி தேசிய அளவில் ப்ரொடெஸ்ட் டே, நேஷனல் ப்ரொடெஸ்ட் டே அப்படின்று அந்த அன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் சிக்னேச்சர் கேம்பெயின்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பாரத பிரதமருக்கு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரும் இந்த பில்லை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் தயார் செய்திருக்கிறோம். அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு கையெழுத்து இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.